எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 170க்கான காணொலி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 170க்கான காணொலி. முதல் கேள்வி, லெக்யூமினஸ் தாவரங்களில் சேமிக்கப்படும் புரத அமைவு பின்வருவனவற்றுள் எது? லெக்யூமினஸ் தாவரங்களில் சேமிக்கப்படும் புரத அமைவு. சரியான விடை ஆல்புமின். அடுத்தது, அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் எது? அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பளவை கொண்டுள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். உங்களுக்கு என்ன கேள்வி? இதிலிருந்து கொடுத்திருக்கக்கூடிய 4 மாநிலங்கள், அதாவது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் ஆகிய 4 மாநிலத்தின் தற்போதைய முதலமைச்சர், தற்போதைய ஆளுநர் மற்றும் அந்த மாநிலத்தின் தலைநகரம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது, மூன்றாவது கேள்வி, மழை நீரின் அமிலத்தன்மையை அளக்க பயன்படும் அளவை pH. அடுத்தது, பன்னாட்டு ஆழிப்பேரலை தகவல் மையம் அமைந்துள்ள இடம். பன்னாட்டு ஆழிப்பேரலை தகவல் மையம் அமைந்துள்ள இடம் ஹவாய். அடுத்தது, இவற்றில் எந்த உறுப்பில் இரத்த சிவப்பு நிற செல்கள் உருவாகின்றன? இதுக்கு சரியான விடை எலும்பு, மஜ்ஜை. அடுத்தது, எந்த வருடம் இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்டது? சரியான விடை 1935. இந்திய ரிசர்வ் வங்கி ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1935. உங்களுக்கு என்ன கேள்வினா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார்? அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி எங்கு அமைந்துள்ளது? இந்த 2 கேள்விக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதில் எழுதுங்க. அடுத்தது, 7வது கேள்வி, இந்தியாவில் காடு வளர்க்கும் திட்டத்திற்காக கொடுக்கப்படும் இந்திரா பிரியதர்ஷினி விருட்சமித்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு எது? இந்தியாவில் காடு வளர்க்கும் திட்டத்திற்காக கொடுக்கப்படும் இந்திரா பிரியதர்ஷினி விருட்ச மித்ரா விருது நிறுவப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை 1986. அடுத்த 8வது கேள்வி, இந்தியாவில் நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய அமைப்பு. இந்தியாவில் நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய அமைப்பு மத்திய புள்ளியியல் அமைப்பு. அடுத்தது, 9வது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது பகத்சிங் லாகூர் சதி வழக்கு. அடுத்தது, ராம் பிரசாத் பிஸ்மில் ககோரி சதி வழக்கு. அடுத்து, உத்தம் சிங் மைக்கேல் ஓ டயர் கொலை. அடுத்தது, சூர்யா சென் சிட்டகாங் ஆயுதச்சாலை தாக்குதல். அடுத்து, 10வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை சுட்டி காட்டவும். இதுல தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 மற்றும் 4. 1 மற்றும் 4 என்னது? வங்காள ஆசிய சங்கத்தை ஹென்றி விவியன் தெரோசியோ தொடங்கினார் என்பது தவறானது. அதே மாதிரி அலிகார் இயக்கத்தை மிர்சா குலாம் அகமது தொடங்கினார் என்பது தவறானது. மீதி 2ம் பாருங்க சரியான. சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி, சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் ஈவே ராமசாமி அவர்கள். அடுத்தது, 11வது கேள்வி, பொறுத்துக. ஆசிரியர்கள் அவர்கள் ஆரம்பித்த பத்திரிகைகள். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சுப்பிரமணிய பாரதியார் இந்தியா, அன்னி பெசன்ட் புதிய இந்தியா, ஆங்கிலத்தில் சொல்ல போனா நியூ இந்தியா. அடுத்தது, மகாத்மா காந்தி இளைய இந்தியா, யங் இந்தியா பத்திரிகை ஆரம்பிச்சவர் மகாத்மா காந்தி. அடுத்தது, திருவிகா தேசபக்தன். இந்த மாதிரி ஆசிரியர் அவர்கள் ஆரம்பித்த பத்திரிகை என்ன என்பதை ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்ல, அதாவது தற்போது ஆரம்பிக்கப்பட உள்ள, அதாவது டிசம்பர் மாதம் நடக்க உள்ள டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் வந்து மிக மிக முக்கியமான கேள்விகள். அது மட்டும் இல்லாமல் மற்ற எஸ்எஸ்பி, ஆர்ஆர்பி இந்த மாதிரியான தேர்வுகளிலும் இந்த பத்திரிகைகள், அதன் ஆசிரியர், நிறுவிய ஆசிரியர்கள் யார் என்பதை பற்றி கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அடுத்து, 12வது கேள்வி, கீழ்காண்பவர்களில் யார் மெகஸ்தனீஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கில மொழியில் பெயர்த்தவர்? கீழ்காண்பவர்களில் யார் மெகஸ்தனீஸின் இண்டிகா என்ற கிரேக்க நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்?
இதுக்கு சரியான விடை மெக்ரண்டில். அடுத்தது 13வது கேள்வி, சீக்கியருக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே நடந்த எந்த போர் துப்பாக்கி போர் என அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை குஜராத் போர். அடுத்தது 14வது கேள்வி, வரலாற்று ஆசிரியர்கள் கொடுத்திருக்கிறாங்க, நூல்கள் கொடுத்திருக்கிறாங்க, இது வந்து பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சோமதேவர் நீதி வாக்கிய மித்ரம், சந்தேஸ்வரர் ராஜநீதி ரதங்காரம். அடுத்தது தேவனப்பட்டர் ராஜநீதி கண்டம். அடுத்தது போஜர் யுக்திகலா தரு. அடுத்து 15வது கேள்வி, மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் எந்த விதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 155. 155. அடுத்தது 16வது கேள்வி, மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம் பற்றிய வாக்கியங்களில் எவை சரியானவை? இதுக்கு சரியான விடை இவை அனைத்து மூன்றுமே. என்னது? மத்திய கண்காணிப்பு ஆணையம் 1964ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இதன் செயல்பாடுகள் குறித்த ஆண்டு அறிக்கை மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். லஞ்ச குற்றத்திற்காக பிடிபடும் பொது அரசு ஊழியர் மீது விசாரணை நடத்த அதிகாரம் உடையது. அடுத்து 17வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையத்தின் முதலாவது உயர் ஆணையர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜோஸ் அயலா லாசோ. அடுத்து 18வது கேள்வி, லோக் அதாலத் என அழைக்கப்படுவது எது? லோக் அதாலத் என அழைக்கப்படுவது மக்கள் நீதிமன்றம். அடுத்தது 19வது கேள்வி, இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி தேர்தல் பற்றி குறிக்கின்றது? இதுக்கு சரியான விடை பகுதி 15. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாசன பகுதி வந்து மொத்தம் 22 பகுதிகள் வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல இந்திய அரசியலமைப்பு பகுதிகளுக்கான காணொலி வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதை நீங்க போய் பார்த்துக்குங்க. இந்திய அரசியலமைப்புல அந்த பகுதியில பகுதிகள் 22 மொத்தம், அதை வந்து விளக்கமா வந்து கொடுத்துருக்குறோம். நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் அதை போய் பார்த்துக்குங்க. அடுத்து 20வது கேள்வி, 64வது தேசிய திரைப்பட விழாவில் சமூக பிரச்சனை அடிப்படையாக கொண்ட சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை பிங்க். அடுத்தது 21வது கேள்வி, தி ஸ்லீப் வாக்கர் ட்ரீம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ திருப்பஜோதி போரா. திருப்பஜோதி போரா. அடுத்தது 22வது கேள்வி, நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட உலகளவில் மிகப்பெரிய சூரியல் ஆற்றல் நிலையம் தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? இதுக்கு சரியான விடை கமுதி. அடுத்தது 23வது கேள்வி, இவற்றிலிருந்து கார்பஸ் லூட்டியம் உருவாகின்றது. இதுக்கு சரியான விடை கிராபியன் பாலிக்கில். அடுத்து 24வது கேள்வி, கீழ்கண்ட படிகங்களில் எது பீசோ மின்விளைவு படிகமாகும்? இதுக்கு சரியான விடை குவாட்ஸ். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி, மரபியல் ரீதியாக மனித குலத்தை மேம்படுத்தும் முறை. இது சரியான விடை யூஜெனிக்ஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 170க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 170க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.